வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே இனி அடுத்த ஸ்பாட் எங்கே பார்க்கலான்னு நினைக்கும்போது கரடியூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க இங்கே ஏற்காடை பொறுத்த வரலும். வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். அதை விட என்ன ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அதுக்கு போகிற பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீலை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி தருது. ஸோ கடற்கரையூர் வியூ பாயிண்ட் பார்த்தா அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு ரோடு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து குடஞ்சி எல்லா இடங்களுமே இருக்குது. ஸோ அப்படி நம்ம வந்து பிளேசஸ்க்கு போகும்போது நிறையா பார்த்தோம், மரங்கள்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உண்மையாலுமே ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டோம். 2 கரடி உட்காந்துருக்கிற மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸும் வச்சுருந்தாங்க. சரி அப்படியே ஒரு வாக் பாத்தில் அப்படியே நடந்து போகிறோம் அப்படின்னா, போனதுக்கப்புறம் தான் அந்த வியூ பாயிண்ட் இருந்துச்சு மேலேருந்து. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேமிலிஸ்லாம் வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன பூங்காவும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியறது தான் இந்த வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது மற்றதெல்லாம் சிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சுது. இதில் வந்து ஹில்ஸோட அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பார்க்க முடியுது. ஸோ ஹில்ஸ் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ அதோட அந்த ரசனைத்தன்மை அப்படிங்கிறது நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம அதை பார்க்கும்போதே அந்த அழகுகள் வந்து அனுபவிக்க முடியும். ஸோ எத்தனையோ ஜென்ரேஷன்ஸ் கடந்து அந்த ஹில்ஸ் வந்து அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பல தலைமுறைகள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த இந்த ஹில்ஸ் அப்படிங்கிறது அது அப்படியே தான் அதோட தன்மை மாறாமல், அழகு மாறாமல் காட்சிப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறதெல்லாம் சின்ன செடிகள் அல்ல, பெரிய பெரிய மரங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனை மரங்கள் கொண்ட இடம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த காடு. ஸோ இதெல்லாம் நம்ம நடுவில் போயிட்டு வந்தால் என்ன இருக்கும், நம்ம இத்தனை இதுக்கு நடுவில் நம்மளால் போக முடியுமா, போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பூங்காவோட அழகுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்னதாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பிளேசஸ் நிறைய ஏற்காடை சுற்றி இருக்குது. இங்கேருந்து அடுத்த மலையை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்ட்டில் நமக்கு அடுத்த மலை எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு 2 நிமிஷத்தில் இன்னொரு மிஸ்ட் வந்து அதை கவர் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இங்கே பொறுத்த வரலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கும் சரி, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக போகும்போது ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவருக்கு மேலே நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வரையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே இங்கே இருக்குது. பக்கத்தில் கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கரடியூர் வியூ பாயிண்டில் கடைகள்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல அதாவது ஒரு ஒரு நல்ல கிராமத்துக்கு நடுவில் ஒரு ஃபீல் நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நாங்கள் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தர்றோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டூர் போக முடியல அப்படிங்கிற ஏக்கத்தை நாங்கள் தீர்த்து வச்சுட்டே இருக்கிறோம். ஸோ எங்களோட நீங்களும் சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.